ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஓஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சிடபிள்யூ வார் அட்டாக் தான் கைஸ் பார்க்குறோம். சரி வாங்க அந்த சிடபிள்யூ டே 2 என்னென்னு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி டே 1 பார்த்தோம்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. பிகாஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகிட்டு. பிகாஸ் லோவர் டவுன்ஸ் எல்லாமே நம்ம அள்ளி போட்டுடும் வாரில். ஸோ மிஸ்மேட்ச் ஆகி அப்புறம் நாம் பண்ண பேஸ், அதுவும் இல்லாமல் மெயின் ஐடியில் பண்ணும்போது டக்குன்னு கட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதை 0% இருக்குது. இது மெயின் ஐடி. அதை உள்ளார போயிட்டு அட்டாக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கேமே கட் ஆகிடுச்சு. ஒரே வருத்தம் போயிடுச்சு. சரி ஓகே, டேட் அதுக்கப்புறம் மற்ற ஐடியெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணோம். பட் அந்த வார் போயிட்டு சரின்னு டே 2ல் யாச்சும் நம்ம அடிப்போம்னு பார்த்து மிரர் பேஸு டவுன் 14 அமைஞ்சிட்டேன்னு சரின்னு அட்டாக் பண்ணலான்ட்டு உள்ளே போயிட்டேன் கைஸ். உள்ளே போயிட்டு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டேன். நம்மள்ட்ட என்கிட்ட என்ன இருக்குன்னா கிங் இல்லை. சரி இருங்க காட்டுறேன். என்கிட்ட கிங் இல்லை, அப்கிரேடில் இருக்கனால குயின் வாட்டர் ஆச்சு 3 டவுன் 13க்கு ஃபுல் மேக்ஸில் இருக்குது. இந்தியன் பிரின்ஸஸ் சும்மா எடுத்துகிட்டு போனேன். பெட்டும் கூட ஓரளவுக்கு ஃபயர்பால் ராக்கெட்டில் உள்ள அட்டாக் தான் கைஸ் எடுத்துகிட்டு போனேன். இந்த அட்டாக்கில் நம்ம பார்த்திங்கன்னா கிங்கு கொஞ்சம் முக்கியம். ஆனால் சரி அது இல்லாமல் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு சிசியில் கூட ஹாக் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஃபைனல் டைமில் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக அவங்க டிஃபென்ஸை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரி எல்லாம் நல்லா பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன். பாருங்கள் பிளான் என்னென்னா, ஈகிளை ஃபயர்பாலில் தூக்கிட்டு 2 ஈக்குவை போட்டு முடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் குயினை வச்சு டவுனாலையும் அப்புறம் 9 o'clock ஃப்ளேம் ஃபிளிங்கரையும் விட்டு கொஞ்சம் வேல்யூஸை கெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி ஆர்சிக்கு பிளான் பண்ணாமல் சரி ரைட்டு அட்டாக்கை இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மோட்டாரை அப்புறம் சின்ன சின்ன டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ராக்கில் ஒன்று வச்சு கட் பண்ணிட்டு வார்டன் கொஞ்சம் பக்காவாக கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்போன்னு பண்ணிவிட்டு வார்டனை கிரவுண்ட் மோடில் போட்டுட்டு ஒரு ஹீலர்ஸ் இறக்க முன்னாடி ஒரு லூனு ராக்கெட் லூன். சரி நல்லா தான் போச்சு. டக்குன்னு வார்டன் அதுவும் இல்லாமல் இதை எய்ம் பண்ணிட்டான். இந்த சைடில் வந்துடக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு பேபி ஃபன்லிங்காக டக்குன்னு இந்த வட்டம் வீக்கில் டார்கெட் பண்ணிட்டான். சரி நல்லா தான் போச்சு, நல்லா தான் போகுதுன்னு நினச்சேன். இந்த சைடில் ஃப்ளேம் ஃபிங்கர் 9 o'clock டப்புன்னு சரி வார்டனை ஃபயர் பிளாக் அடித்து 2 ஈக்குவை போட்டு முடிச்சு விட்டாச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃப்ளேம் ஃபிங்கர் அது கொஞ்சம் வேல்யூஸ் போயிட்டு இருக்கும்போது டாப் சைடில் குயினு 12 o'clock பர்ஃபெக்டாக இருந்த ஹீலர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டு குயினுக்கு யூனிக்கான் தான் வச்சோம். சரி ஒரு ஐஸ் கோலம் குயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அந்த ஐஸ் கோலம் இருக்குன்னா கிங் இருந்துச்சுன்னா கிங்குக்கு சப்போர்ட்டாக ஐஸ் கோலம் இறக்கி அதுக்கப்புறம் கிங்கு காசு கிங்குக்கு சப்போர்ட்டிங்கு ஹீலர்ஸ் எதுவும் இறக்க மாட்டோம். சரின்னு சரி அடுத்து பார்த்தோம்னா குயினுக்கு ராக்கெட் லூனஸ் எல்லாமே இறக்கி விட்டுட்டு குயினுமே ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த பக்கம் மினியன் பிரின்ஸே அப்படியே இறக்கி விட்டோம், வார்டன் கூடவே இருக்கட்டுமே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சைடில் குயினையும் கண் வச்சுக்கிட்டு பின்னாடி கீழே டவுன் சைடில் வார்டனையும் கண் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சிங்கிள் குயினை பிடிச்சி ஹீட்டாக போகிற கண்டிஷனில் அவன் ஒரு இன்விசிபிளை போட்டு விட்டாச்சு குயினுக்கு. அப்புறம் இப்போ மினியன் பிரின்ஸ் எபிலிட்டி திட்டு ஒரு ரேஜ், அதுக்கப்புறம் குயின் எடுத்துக்கணும். அது ரேஜ் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டுட்டு ஆர்சி வித் எபிலிட்டியோட ஆன் பண்ணி விட்டாச்சு. டப்பு ராக்கெட் ஸ்பீட் வச்சு எடுத்துகிட்டு இருந்தால் டவுனில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குயின் அப்புறம் ஹீலர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஹீட்டை பண்ண டவுனால் பிடிச்சதுனால ஒரு இன்வெஸ்பிளை போட்டாச்சு கைஸ். போட்டோட பார்த்தோம்னா இதெல்லாம் ஸ்கெல்டன்லாம் வந்துச்சு. டவுனால் அப்படியே ஹீலர்ஸ் அப்படியே உறிஞ்சு எடுத்துருச்சு. அப்புறம் சிசிலேருந்து ஹாக் வர வந்துச்சு, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு. பட் இருந்தாலும் டவுனால் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஆர்சி ஹெல்த் ரொம்ப டவுனில் இருக்குது. அதுக்கு ஒரு இன்வெஸ்பிளை போட்டு கரெக்டாக போடுவேன் எல்லாரும் ஒரு நிமிஷம் வேஸ்ட்டாக போய்ட்டு. இப்போ குயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் கிங்கோட பண்ணும்போது குயின் எபிலிட்டி அதுவாகவே ஆயிடுச்சு. நானே பண்ணல. அப்புறம் இருக்கிற வால் பிரேக்கர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற ஹெட் அண்ட் டச் எல்லாத்தையும் போட்டுவிட்டு சரி ஃபஸ்ட் டச் கிளைம் பண்ணுவோன்னு பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். நல்லா ஓரளவுக்கு சிங்க் ஆச்சு. கிங் இருந்திருந்தால் இந்த அட்டாக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருந்திருக்கும். ஒரு ரேஜ் இருந்துச்சு, அதையும் போட்டு விட்டாச்சு. இந்த அட்டாக் பார்த்திங்கன்னா
90% என்னமோ. ஆமாம், 88லேயே நின்றுச்சு கைஸ். ஒரே வருத்தம் போயிட்டு. சரி, இந்த ஐடியில் தான் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஐடி இந்த டவுனால் 14 வச்சு இதாடியா டவுனால் 13 அடித்தப்பையும் அதுவும் சொதப்பிடுச்சு கைஸ். இந்த பேஸ் தான், அதுவும் 90%. டவுனால் 14 அதுவும் ரெஸ்பேஸுங்கிறதுனால ஹீரோஸ் லெவலும் மேக்ஸில் இல்லை, அதை வச்சு அடித்தப்ப இதுவும் போயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் சரி நம்ம டவுனால் 11 பார்க்கலாம் அப்படின்ட்டு டவுனால் 11 அடிக்காமல் டவுனால் 12 அடித்தான். பிகாஸ் டவுனால் 11 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ் இதாக இருந்ததுனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி டவுனால் 12 அடிப்போம். டவுனால் 11 தான் ஃபுல் மேக்ஸ் பண்ணிச்ச ட்ரூப்ஸ் அப்படின்னு பார்த்தப்ப 90% போயிடுச்சு கைஸ் 2 ஸ்டாரில். சரி அதை பாருங்கள். இதை பார்த்தோம்னா இதில் என்ன பிளான்னா குயினை வச்சு ஈகிளை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி டாப் சைடில் குயினை இறக்கி 12 o'clock அப்படியே டுவர்ட்ஸ் 11 o'clock அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து இங்கே இந்த கோல்டு கலெக்டர்ஸை வந்து ஸ்னிக்கி அப்படின்னு வச்சு கிளியர் பண்ணிவிட்டு ஸ்னிக்கோ பேப்பி எதையோ போட்டு கிளியர் பண்ணிட்டு டக்குன்னு குயினை வந்து இந்த 10 o'clock இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க கைஸ். அதுக்கப்புறம் கிங்கை சீஸ் பேரக்ஸை 3 o'clock போட்டு அங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இங்கே வால் பறக்க ஓப்பன் பண்ணேன் இந்த இடத்துல. அதுக்குள்ளேயும் கிங்கே போகல. சரி வாங்க அட்டாக் பார்ப்போம். அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு 98% நின்றுச்சு கைஸ். இன்னும் ஆரம்பிக்கலை. டாப் சைடில் குயினு, அப்புறம் கோகன் லூட், அதுக்கப்புறம் ஹீலர்ஸ் வந்து பொறுமையாகவே இறக்கி விட்டேன். பிகாஸ் எந்த சைடில் குயின் போகிறா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஹீலர்ஸ் இறக்கலான்ட்டு. சரி எல்லாமே நல்லா தான் போகும். பட் ஃபைனலாக பார்த்தோம்னா 1 ஸ்டாரில் போயிடுச்சு. ஹீலர்ஸ் இறக்கி விட்டாச்சு. இங்கெல்லாம் வால் பிரேக்கர் ஓப்பன் பண்ணல. இந்த அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா அங்கே ஒரு பேபி இறக்கி இங்கே ஒரு பேபி ஃபனலிங் பக்காவாக ஃபனல் பண்ணேன். இங்கே வர சரியான டிபிஎஸ், அங்கே ஒரு ரேஜு தாங்காது. ரைட்டு இல்லை மினியன் பிரின்ஸ் வர அப்புறம் ஒரு எதுக்கோ ஃப்ரீஸ் பண்ணுறேன். மினியன் பிரின்ஸாக அப்புறம் அந்த எக்ஸ்போ சேர்த்து ஒரு ஃப்ரீஸு ரேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் இது. அப்புறம் அந்த ஆர்ச்சர் டவர் வர இந்த நம்ம இதோட கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பிளாக் மைன். சரி ரைட்டு இந்த சைடில் வந்து வால் பிரேக்கரை உருட்டி விட்டு உள்ளே போமா அப்படின்ட்டு இந்த சைடில் 2 ஸ்னீக்கி இந்த கலெக்டரை கட் பண்ணுறது. அப்புறம் இங்கே 3 o'clock சீத் பேரக்ஸ், அப்புறம் கிங்கு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு வால் பிரேக்கரு. எங்கே கிங்கு போவே இல்லை. சரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குயின் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் சார்ஜ் ஆகிட்டா அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். கடைசி வரைக்கும் ஈகிளை டார்கெட்டே பண்ணல கைஸ். ஈகிள் கடைசியில் நினச்சி தான் நினைக்கிறேன். இந்த சைடில் வந்து கிங் அண்ட் பெக்கா சீஸ் பேரக்ஸ் வந்து பெக்காலாம் கொஞ்சம் சைடில் கட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹாகே வந்துடுச்சு. இது சரிப்பட்டு வராதா அப்படின்ட்டு ஹைப்ரிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயோ 5 minutes க்ளோஸ் ஆகுதான். சரிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோரில் ஒன் ஆஃப் த ஹீலிங் ஸ்பெல், அப்புறம் ரேஜும் போட்டிருப்போம். அப்புறம் அந்த வார்டன் எபிலிட்டி கொடுத்துருப்போம் அந்த கொஞ்சம் மைனஸ் அண்ட் ஹாகரேட்டர்ஸுக்கு. அப்புறம் இங்கே கோரில் ஒன் ஆஃப் த ஹீலிங் வித் ரேஜ் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. பட் வழியே இல்லைன்னு பண்ணினேன். பட் இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு ஆகலை. அப்புறம் இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆனதுக்கு வந்து ஒரு ஹீலிங் ஸ்பெல் போட்டேன். பட் அதை யூஸ் பண்ணிக்கவே இல்லை அந்த மைனஸு. அப்புறம் உள்ளார போச்சு அந்த மல்டி, அப்புறம் அந்த சிங்கிள் எல்லாம், அப்புறம் அந்த டவுனால் எல்லாம் சேர்த்து பொறிச்சிட்டுச்சு. அதுக்குள்ளே இங்கே பார்த்தா குயின் பார்த்திங்கன்னா அப்படியே டுவர்ட்ஸ் அப்படியே அவுட்ரு சைடில் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி பொறுமையாக வந்துச்சு. சரின்னு ரெண்டு ட்ராஷ் பில்டிங் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே இந்த இடத்துல வரும்போது சரி அந்த டைமும் ரொம்ப இதாகிடுச்சு. ஃபுல்லாக 3 minutes ஃபுல்லாக அட்டாக் பண்ணி தாங்க இந்த அட்டாக் எடுத்தோம். அப்புறம் குயின் எபிலிட்டியை போட்டு விட்டாச்சு. எல்லாம் 1 டாப்பில் கிளியர் பண்ணிச்சு. 98%. அதான் கைஸ். அடுத்து எல்லாமே மைனர் அக்கௌண்ட்ஸுங்கிறனால அதை வந்து ஆஃப்லைனில் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சிடபிள்யூ ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அப்கமிங் டேஸில் பார்ப்போம் சிடபிள்யூ என்ன
கண்டிஷனில் வருது. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சிஓசி தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் ஸ்டே